தேவாதி தேவனை ஒரு மனதோடு நம்ம துதிக்கும் பொழுது நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிற தேவன் எழுந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். உற்சாகமாய் துதித்து பாடுவோம். Hallelujah.
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஹalleluya ஹalleluya எல்லா கணமும் துதியும் நம்முடைய தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே. ஹalleluya ஆமென். இஸ்ரவேலின் பரிசுத்தராகி உன்மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது ஆமென். பிரயோஜனமாயிருக்கிறது சார். உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹalleluya நம் தேவன் நம்மை நடத்துகிறவர், நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன், நேர் வழியாய். ஹalleluya நன்றியோடு கூடமே நாம் துதித்து பாடுவோம். வாழ்நாளெல்லாம் நம்முடைய தேவனை ஆராதனை செய்வோம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, என்னை மீட்க வந்த ராஜனே. இஸ்ரவேலின் பரிசுத்தரே, என்னை மீட்க வந்த ராஜனே. பிரயோஜனமா
நிரப்புவேன் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. இதோ அந்த காலை வேளையில வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வஸ்திரத்தின் தொங்கலினால் ஆலயத்தை நிரப்பினீரே. உங்க வஸ்திரத்தின் தொங்கலினால் ஆலயத்தை நிரப்பினீரே. எங்களையும் நிரப்பிடுமே உங்களை போல மாற்றிடுமே. எங்களையும் நிரப்பிடுமே உங்களை போல மாற்றிடுமே. வாழ்நாளெல்லாம் உயர்த்திடுமே. ஆயுளெல்லாம் ஆராதிப்பே. வாழ்நாளெல்லாம் உயர்த்திடுமே. ஆயுளெல்லாம் ஆராதிப்பே. 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 ஆயுளெல்லாம் ஆராதிப்பே. சொல்லுமா ஒவ்வொருவரும். ஆராதிப்பே. ஆராதிப்பே. ஆயுளெல்லாம் ஆராதிப்பே. ஆராதிப்போம். 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 ஆயுளெல்லாம் ஆராதிப்போம். 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 ஆயுளெல்லாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இதோ நாள் உள்ளளவுமே நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம் அப்பா. ஹல்லேலூயா. உண்மையுள்ள இருதயத்தோடு ஹல்லேலூயா. அப்பா அம்மையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நம்ம இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று நம்முடைய தேவனை, நம்முடைய தேவாதி தேவனை, நம்மை வழி நடத்துகிற கர்த்தரை ஆராதனை செய்வோமா? ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசேக்கு ஒரு சூழ்நிலை வந்த பொழுது மோசே கர்த்தரை நோக்கி சொன்னார், தேவரீர் இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போன்னு சொன்னீங்களே, என் கூட யாரையும் அனுப்பலையே, ஆனாலும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, உன்னை பேரை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், என் கண்களில் உனக்கு கிருபை இழைத்ததுன்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா. தேவருடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. வழி நமக்கு அறிவிக்கிற தேவன், நமக்கு வழி காட்டுகிற தேவன், நம்ம கூட வழிகளெல்லாம் வந்து கோணாளர்களை செவ்வையாக்குவார், கரடானவர்களை சமமாக்குவார், வெண்கல கதவுகளை உடைத்து மறைந்த பொக்கிஷங்களை வெளிப்படுகிற தேவனாக. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் ஆராதனை செய்கிற ராஜா. ஓ தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே.
எங்களை தேற்றுகிறதே அப்பா. உம்முடைய சத்தம் எங்களுக்கு வல்லமையை தருகிறது ராஜா. நன்றியோடு ஆராதனை செய்வோமா? பூட்ட மாட்டான் என்று சொன்ன தேவன், அல்லேலூயா, நீரே
ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூடவே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஹalleluya. நிகரே இல்லாத தேவன் ஆண்டவரே, ஹalleluya. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ராஜா. அப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆண்டவரே, ஹalleluya. அம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் ராஜா. எல்லா புகழும் கனத்தையும் ஆண்டவரே எங்களை நடத்துகிற தேவனுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தருக்கு நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவருக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பான வழியில் நடத்துகிறவரே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஓ தேங்க்யூ லார்ட். எல்லா கணத்தையும் நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. போக்கிட
ஹalleluya. சகல துதிகன மகிமையெல்லாம் எங்களுடைய தேவாதி தேவனுக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. நீரே மகிமைப்படுவீராக. ஸோ இப்பொழுதும் நாம் மகிமை கருத்தரங்கு குறித்த ஒரு படத்தொகுப்பை நாம் இந்த நேரத்திலே காண இருக்கிறோம். நம்முடைய திருச்சபையில் 14வது ஆண்டாக மகிமை கருத்தரங்கு குளோரி கான்ஃபரன்ஸ் நடைபெற இருக்கிறது. தலைப்பு ஆவியில் நிரம்பி ஜெபித்தல், ஸ்பிரிட் ஃபில்ட் பிரேயர். அக்டோபர் மாதம் 10, 11, 12 தேதிகளில் நமது சபையில் நடக்க இருக்கிறது. இந்த கருத்தரங்கில் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு வல்லமையாய் பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் ஸ்ரீஜித் அவர்களும் மற்றும் தேவனுடைய மனுஷர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த 3 நாட்களும் ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையின் ஏழ்மையான அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ள போறோம். குடும்பமாய் வந்து பங்கு கொள்ளுங்கள், அநேகரை அழைத்து வாருங்கள், மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். ஸோ இந்த நாளிலும் நாம் கடந்த நாட்களில் மகிமை கருத்தரங்குக்காக நம்முடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் அப்படி பதிவு செய்யாதவர்கள் கடந்து செல்லும் பொழுது உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். வெளியூரில் வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய உறவினர்கள் மற்ற விசுவாசிகளுடைய பெயர்களையும் நாம் இந்த நாட்களிலே கூட பதிவு செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு மிகுந்த ஒரு எப்படின்னா ஒரு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லலாம். இது நமக்கு ரொம்ப அரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. நம்முடைய ஒரு வாழ்க்கையின் ஒரு திருப்புமுனை நேரமாக அந்த நேரம் இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஸோ ஒவ்வொருவரும் பெயர்களை கொடுத்து செல்லலாம். Praise God. Hallelujah. ஆண்டவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். எழும்பி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தகப்பனுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் கிருபையினால் 77 ஆண்டுகளை முடிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அவர்களுக்கும் கர்த்தர் நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான அம்மா இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்கள முதிர் வயதிலும் நல்லா கிருபையாக வச்சிருக்கிறாரு, ஸ்ட்ராங்காக. கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வேறு யாராவது இருந்தாலும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தயவுசெய்து ஒரு நிமிஷம் உட்காருங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி காலை வேளையில் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் இருந்து அவரை ஆராதிப்பது எவ்வளோ பெரிய சந்தோஷமான சிலாக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்தை பூமியில் அனுபவிக்கிறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நேரம் இந்த ஆராதனை நேரமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்லா சந்தோஷமாக ஆராதிச்சிங்களா? தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீங்களா? கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறாரு. ஆண்டவருக்கு சகல மகிமையும் செலுத்துகிறோம். நம்ம கர்த்தர் நம்முடைய ஆராதனை குழுவினரை கர்த்தர் உருவாக்கி அவர்களை அருமையாய் பயன்படுத்தி உருவாக்கி வருகிறார். தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம துதிக்கிறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் அவங்க ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை நான் துதிக்கிறேன். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுதுன்னு தெரில. அல்லேலூயா. நமக்கு இத்தனை தேவனை நேசிக்கிற பிள்ளைகளை கொடுத்து இசை வாசிக்கிற தேவ பிள்ளைகளை நம்ம கொடுத்து உருவாக்கி அவர்களெல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்குது, நம்மளை நிரப்புது. அது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குது. அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை நான் மிகவும் துதிக்கிறேன். கர்த்தர்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக, இன்னும் உருவாக்குவாராக, இன்னும் பயன்படுத்துவாராக. ஓகே. கருத்தரங்கை குறித்து நாம் கேட்டோம். அதில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு அப்புறம் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வருஷத்துக்காக கர்த்தருடைய தாசர்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் அருமையாய் நடத்தினார். நம் மத்தியில் முதல் முறையாக பாஸ்டர் ஸ்ரீஜித் வர இருக்கிறாங்க. பாஸ்டர் ஸ்ரீஜித் ஒரு கர்த்தருடைய மனுஷன், உலகம் எங்கிலும் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. தேவன் அவரை
வல்லமையாக பயன்படுத்துகிறார். ஆகினால் அவர்கள் நம் மத்தியிலே இந்த நாட்களிலே கர்த்தர் கொண்டு வருகிறார். ஒரு பெரிய திட்டம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அவங்க இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றி அவர் நம்முடைய சபைக்கு வரும்படியாய் கர்த்தர் அவரை கொண்டு வருகிறார். ஆகையினால யாரும் இந்த தருணத்தை மிஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச அநேகரை நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணிங்க. வெளியூரில் இருந்தால் கூட ஆன்லைனில் ஜூமில் அவர்கள் கனெக்ட் பண்ணலாம். இட்ஸ் கோயிங் டு பி a great blessing. தேவன் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற புதிய காரியங்களை புதிய தளத்துக்குள்ளார ஒவ்வொருவரையும் கொண்டு போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆகையினால் இதை நான் மிகவும் ஆவலாக நான் எதிர்பார்க்கிறேன். நீங்களும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஜெபத்தோட நேகரை இன்வைட் பண்ணுங்கள். இந்த பிளானிங் மீட்டிங் நாளைக்கு எல்லாரும் வாங்க, உதவி செய்கிற எல்லாரும் வாங்க, உதவி செய்ய விரும்புகிற எல்லாரும் கூட நீங்கள் வந்து சேர்ந்து கொள்ளலாம். நாம் இணைந்து இந்த கருத்தரங்கிலே தேவ மகிமையை காண்போமாக. அல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் ஸ்ரீஜித் அவர்களை எத்தனை பேருக்கு ஏற்கனவே தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறீங்க, பார்த்துருக்கிறீங்க வீடியோவில்? கையை வைத்து காட்டுங்க. ஓகே. அவரை பற்றி ஒருவேளை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா அவர் மிகவும் தாழ்மையுள்ள ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் கர்த்தர் அவரை பயன்படுத்துகிற விதம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த புல்பிட்டிலேருந்து நான் சாதாரணமாக யாரை பற்றியும் சொல்ல மாட்டேன். ஆனால் கர்த்தருடைய வல்லமையான மனுஷன், உண்மையாய் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இஸ் அ ப்ராஃபெட் ஆஃப் காட், தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆகையினால அவர் நம் மத்தியில் கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதனால் ஒரு ஜெபத்தோட, ஒரு ஆயத்தத்தோட, ஒரு ஆவலோட நாம் இருப்போமாக. பரலோகம் திறக்கப்படுகிற அனுபவங்களை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஓகே. இப்போ இந்த விசேஷ நாட்களை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். பத்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். அல்லேலூயா. புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. நீங்கள் புசிக்க வேண்டியது நல்லா புசிங்க. அல்லேலூயா. சரீர பிரகாரமாக புசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை நல்லா புசிங்க. நீங்கள் குடிக்க வேண்டியது நல்ல சத்தான காரியங்களை குடிங்க. அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்கிற தண்ணீரினால் நீங்கள் நிரப்பப்படுங்கள். ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். நீங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நாளாக இருக்கிறது. இந்த வருஷம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளார நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்றது நாம் அந்த முன்னாடி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் படியாக இருப்பது, ஆண்டவருடைய வார்த்தையை புசிப்பது, அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுவது, மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்பது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது.
அதுதான் உங்கள் பலன். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் இந்த வருஷத்தில் பலனடைய போகிறீர்கள். கர்த்தர் உங்களை பலனடைய செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 77 ஆண்டுகள் ஆண்டவர் கடந்து போக கிருபை செய்தார். என்னோடு கூட இன்றைக்கு 77வது ஆண்டை காணுபவர்கள், அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு செய்திருக்கும்படியான 2 பிறந்த நாட்கள். ஒன்று ஆண்டவர் மாமிசத்திலே பிறந்தது, 2வது ஆவியிலே பிறந்தது. மாமிசத்திலே பிறந்த நாட்களை நாம் கணக்கிலே போடக்கூடாது. இன்றைக்கு பிறந்த நாள் என்று சொல்லும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது, புது ஆடைகள், வாழ்த்துக்கள் இவைகளெல்லாம் இருந்தாலும் ஆவிக்குரிய பிறந்த நாள் விசேஷித்த நாளாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே 40வது ஆண்டிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்பொழுது 37 ஆண்டுகள் ஆண்டவர் அந்த 37 ஆண்டுகள் உயர்வை காண கிருபை செய்தார். எப்பெல்லாம் ரட்சிக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேனோ அந்த நாள் எனக்கு விசேஷித்த நாளாய் ஆண்டவர் பார்த்திங்கன்னா படிப்படியாக உயர்த்தி வந்தார். இன்றைக்கு இந்த நிலைமைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய சுத்த கிருபையாக இருக்குது. என்னோடு கூட இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகிற வாழ்க்கையிலும் அப்படி தான் செய்திருப்பார். ஏதாவது அற்புதங்கள் இல்லாமல் ஒரு ரட்சிக்கப்பட்டவர் இருக்க முடியாது. கொஞ்சம் இருக்காது. இன்றைக்கி நம்ம வாழ்வதே, மூச்சு விடுவதே அவர் கொடுத்த ஆவிக்குரிய ரட்சிப்பினால் தான். பார்த்திங்கன்னா 77 ஆண்டுகளை நான் பார்ப்பேனா என்பது ஒரு காரியம். இந்த நேரத்தில் ஒரு பாடின பாட்டெல்லாம் நான் பார்த்தேன், எல்லாம் தீர்க்க தரிசன பாடல்களாக எனக்கு நான் உணர்ந்தேன். தீர்க்க தரிசன பாடல்கள். நான் கூட யோசித்தேன், இதையெல்லாம் நான் யோசித்து கொண்டிருந்தேன் நேத்தன். அதை பாடல்களாக கேட்கும்போது எனக்கு ஆண்டவர் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறார். ஆமாம், பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு 3 காரியங்கள், ஒரு ஜுரம், 2 விபத்துக்களில் ஆண்டவர் என்னை காத்தார். என்னோடு கூட நீங்கள் கண்களை மூடி ஒரு பாடலை நான் தேவனுக்காக அர்ப்பணிக்கிறேன். குற்றம் நீங்க கழுவி நீரே, சுற்றி வருவேனும்மையே, பற்றி கொண்டேனும் வசனம், வெற்றி மேல் வெற்றி காண சொல்லுவோமா. குற்றம் நீங்க கழுவி நீரே, சுற்றி வருவேனும்மையே, பற்றி கொண்டேனும் வசனம், வெற்றி மேல் வெற்றி நீதானே.
சுகமானேன் ஆண்டவரிடத்திலே நான் நேற்றைய தினத்திலே தியானித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த 2 வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 77ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. 77:11 சொல்கிறது, கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். ஏகாரம். இன்றைக்கு நாம் கொண்டாடுதல் என்று சொல்லும்போது கர்த்தர் செய்கைகளை நினைத்து பார்த்து, நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு ஆண்டவர் தான் எனக்கு தகுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் என்னை வழி நடத்தினார். அவர் வழி நடத்தினதுனாலே நான் இன்றைக்கு 77 ஆண்டுகள் வாழ்ந்து வருகிறேன். இரண்டாவதாக பார்க்கும்போது பூர்வ காலத்திலே அதிசயங்களை நினைவு கூறுவேன். இப்போ அதிசயம் நடக்கிறது 7 7 14 14 1 14 சேர்த்தா 5 கிருபையின் காலங்கள் 77 ஆண்டுகள். ஆண்டவர் 77 ஆண்டுகள் கிருபையாக இருந்திருக்கார். நான் சொன்ன 40 வருஷம் பிறகுதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த நாளிலிருந்து ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உயர்த்தி கொண்டே வந்தார். பார்த்தீங்கன்னா 40 வருஷம் பயந்து 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 வாழ்ந்தேன். வசனமை நமக்கு இல்லை என்றால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு முன்னதாக எடுத்து வாசிங்க தயவுசெய்து. 7 8 வசனங்களை 9 வசனங்களை வாசிப்போம். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். பார்த்தீங்கன்னா இந்த பயம் பார்த்தீங்கன்னா நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக பயம் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சார் ஆண்டவர்? நன்மையாக தான் செய்வார். நலமானதை செய்யும்படியான தேவனிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். அதனால் பயம் என்பது பயமில்லை பயமில்லை பயமில்லை. அவருடைய வசனத்தை நாம் இருக்கும்போது ஆனால் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் தியானித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம், இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் அறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறதுனாலே பார்த்துக்கிட்டுருவோம். மனம் புதிதாகுதல். மனம் புதிதாகும் போது நம்முடைய சரீரம் புதிதாகிறது. நம்முடைய சரீரம் புதிதாகும் போது நம்முடைய வாழ்க்கை புதிதாகிறது. நம்முடைய வாழ்க்கை புதிதாகும் போது நம்முடைய உயர்வு புதிதாகிறது. நம்முடைய உயர்வு புதிதாகும் போது நம்முடைய சந்ததி புதிதாகிறது. புதிதாகுதல் என்றால் நாம் இந்த உலகத்துக்குரிய பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முகமூடி போட்டுக்கிட்டோம். அந்த முகமூடியை நாம் கிழித்தெறியும் போது தான், அந்த முகமூடியை நாம் எடுத்து போடும்போது தான் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். தவறு தவறுதான், உண்மை உண்மைதான். ஸோ அந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவனாக இருப்பது மதத்தை சார்ந்திருத்தல், நாம் கிறிஸ்துவோடு இருப்பது தேவனை சார்ந்திருத்தல். அந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு கற்பித்து கொடுத்ததார், கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார், இன்னும் கற்பித்து கொடுப்பார். முழுமையாகவே முடியாது. அனுதினமும்
நீங்கள் புதுப்பிக்கப்படுகிறீர்கள். எவ்ரி டே இஸ் அ டே ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதனால் தான் பெனியன் சொல்ல குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். தினமும் நாம் புதிதாகணும். நான் முற்றிலும் தேறினவன் நானேன் என்று சொல்ல முடியாது. குறைகள் உண்டு. மனிதனுடைய வாழ்க்கையில் சிந்தை தளத்தில் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி உங்களுடைய தலைமையில் ஒரு டிவி வைத்து பார்த்தா அப்படி சொல்லுவாங்க, என்னென்ன ஓடுதுன்னு தெரியும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் தெரியாது. சிலர் சொல்லுவாங்க அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார். ஆண்டவர் நம்முடைய சிந்தைகளை அறிந்திருக்கார். சிந்தை புதிதாகிறதுனாலே, மனம் புதிதாகிறதுனாலே நாம் புதுப்பிப்படுவோம். ஆண்டவர் இந்த ஆண்டிலே எனக்கும் உங்களுக்கும் இந்த நாளிலே பிறந்த நாளை காணுகிற ஒவ்வொருவருக்கும் கருத்து கிருபை செய்வாராக. கருத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலும் புதிய ஆண்டை காண்கிற என்னுடைய தகப்பனார் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரவரை பல விதங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தரவரை அந்த பாதையில் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆகையினால் உங்களுடைய ஜெபங்கள் அவசியமாக இருக்கிறது. அநேக நேரங்களிலே நீங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தீர்கள். கர்த்தர் ஜெபங்களை எல்லாம் கேட்டிருக்கிறார். அநேக காரியங்களுக்கு பதில்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. முக்கியமாக லாஸ்ட் டைம் சரீரத்தில் பலவீனப்பட்ட பொழுது அந்த செப்டிசீமியாவில் அது உயிரையே தாக்கக்கூடிய ஒரு காரியம். மெடிக்கல் ஃபீல்டு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து அந்த மரணப்படுக்கையை மாற்றிவிட்டார். இன்றைக்கி கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் அவரை தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வாதமாய் வைப்பதாக. அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலே என்னுடைய மூத்த போதற்கு நீர் கொடுத்த இந்த புதிய வருஷத்துக்காக நாங்கள் எல்லாரும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உடைய வாயிலிருந்து பிறந்த சாட்சிகளை கேட்டபடியாக உம்முடைய அதிசயங்களையும் பூர்வ காலத்தில் நீ செய்த அதிசயங்களையும் நினைவு கூறும்படியான இந்த நேரங்களை நீர் கொடுத்தீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த கிருபைகளை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் நீர் அவரை வைத்திருக்கிறதற்காக நன்றி. இந்த புதிய ஆண்டிலும் இன்னும் புதிய கிருபைகளை நீர் தருவீராக, பலப்படுத்துவீராக, ஆண்டவரே திடப்படுத்துவீராக. ஆண்டவர், எங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீர் எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை மறுரூபப்படுத்துவதன் மூலமாக எங்களை கொண்டு நீர் அநேகரை மறுரூபப்படுத்த வல்லவராய் இருக்கிறீர். அந்த வார்த்தையே ஆண்டவரே அப்படியே நிறைவேறுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நல்ல சுகம், பலன், ஜீவன், தீர்க்க ஆயுசை தந்து ஆண்டவரை தொடர்ந்து ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும். இன்றைக்கு நாங்கள் படைக்கிற காணிக்கைகள், ஆண்டவர் தசம்பாங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களுடைய ஆண்டவர் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கி நடத்துவீராக. அநேக நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீர். அதை நாங்கள் நினைவு கூர்ந்து கொடுக்கிற நேரமாய் இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, சந்தோஷமாய் நாம் இன்றைக்கி நம்முடைய வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் நம்முடைய யூத் ஃபெலோஷிப், FCC யூத் ஃபெலோஷிப்லேருந்து இணைந்து நல்ல பாடல்களை அவர்கள் ஆயத்த பண்ணியிருக்கிறார்கள். அவர்கள் பாடும் பொழுது அவர்களோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்தி காணிக்கைகளை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுப்போம்.
upon you and be gracious to you. The Lord shine his face toward you and give you peace. Amen. Amen. பிரசனம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடு